பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இன்னல் ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அமாலினா மை யஹ்திஹில்லாஹு ஃபலா முதில்ல லஹு வ மை யுத்லில்ஹு ஃபலா ஹாதிய லஹு வ அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு. அம்மா பஅத். ரப்பி இஷ்ரஹ் லி சத்ரி வ யஸ்ஸிர் லி அம்ரி வஹ்லுல் உக்ததம் மின் லிசானி யஃப்கஹு கௌலி. அல்லாஹுவின் நல்லடியார்கள் அனைவரின் மீதும் அல்லாஹுவின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் எப்போதும் நிலவட்டுமாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. அல்ஹம்துலில்லாஹ், லா இலாஹா இல்லல்லாஹ், அதாவது வணக்கத்திற்கு உரியவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை. இந்த தொடர்ல முதல்ல நம்ம அல்லாஹ்னா யாரு, அவன் எப்படியாப்பட்டவன் அப்படின்னு பார்த்தோம். அடுத்து ஏன் இறைவன் தன்னை மட்டுமே வணக்கத்திற்கு தகுதியானவன்னு சொல்றான் அப்படின்னு பார்த்தோம். இப்போ அந்த வணக்கம்னா என்ன, இறைவன் சொல்ற வணக்கம் எப்படிப்பட்டது, அதை எப்படி செய்யணும்னு இறைவன் சொல்றான், இப்படி எல்லா விஷயங்களையும் பார்க்கலாம் இன்ஷா அல்லாஹ். மனிதர்கள் இறைவன் கொடுத்த இயற்கையின் மூலியமா தான் வாழ்றதுக்கு தேவையான சில பொருட்களை இந்த உலகத்துல படைக்கிறாங்க. அந்த எல்லா பொருட்களுமே ஒரு தேவையோடவும் ஒரு நோக்கத்தோட தான் படைக்கப்பட்டிருக்கு. இப்போ நம்ம பயன்படுத்துகிற எல்லா பொருட்களுமே, எடுத்துக்காட்டுக்கு இப்போ சின்ன பொருள்னா இப்போ ஒரு பேனா, கத்தி, ஃபோனு, நம்ம போடுற ட்ரெஸ்ஸு, இது முதற்கொண்டு பெரிய பொருட்களான ஒரு காரு, ஹெலிகாப்டர், ஒரு பங்களா, எதுவாக இருந்தாலும் எல்லாமே ஒரு நோக்கத்தோடு தான் படைக்கப்பட்டிருக்கு. அதோட நோக்கம் என்னன்னு நம்ம கிட்ட கேட்டால் எல்லாரும் அவங்கவுங்களுடைய அறிவுக்கு ஏற்ற மாதிரி ஒரு பதில் சொல்லுவாங்க. இப்போ இந்த ஆடை உருவாக்கப்பட்டதின் நோக்கம் என்ன அப்படின்னு நம்ம கேட்டோம்னா, சிலர் என்ன சொல்லுவாங்க, உடலை மறைக்கிறதுக்காக அப்படின்னு சொல்லுவாங்க. சில பேர் இந்த பூச்சிகள் கிட்டதெல்லாம் பாதுகாக்கணும், அதுக்காக படைக்கப்பட்டிருக்கு, இல்லை வெயிலிருந்து பாதுகாக்க படைக்கப்பட்டிருக்கு, இல்லை குளிர்லேருந்து பாதுகாக்க படைக்கப்பட்டிருக்கு, இப்படி நிறைய காரணம் சொல்லுவாங்க. எல்லா மனிதனுமே ஒரு நோக்கத்தோட தான் ஒரு பொருளை உருவாக்குறான். ஆனால் அதை பயன்படுத்துகிறவன் அதோடைய நோக்கத்தை சில நேரங்களில் மாற்றிடுறான். இப்போ கத்தியை நம்ம பயன்படுத்துகிறோம், அந்த கத்தி படைக்கும் போது அது காய்கறி வெட்டணும் அப்படிங்கிற நோக்கத்தோட தான் அந்த கத்தி படைக்கப்பட்டிருக்கு. ஆனால் அதை பயன்படுத்துகிறவங்க சரியில்லாமல் இருந்தால் அந்த கத்தியோட நோக்கம் மாறி அதை ஆள் வெட்டுற கத்தியாக மாறிடுது. இப்போ மனிதர்களை இறைவன் படைத்ததற்கான நோக்கம் என்ன அப்படின்னு கேட்டோன்னா, மனிதர்கள் என்ன சொல்லுவாங்க, அவன் லைஃப்பில் என்ஜாய் பண்ணுறதுக்காக படைக்கப்பட்டிருக்கான், இல்லை அவன் பணம் சம்பாதிக்க படைக்கப்பட்டிருக்கான், இல்லை அவன் உழைக்க படைக்கப்பட்டிருக்கான், இல்லை அவன் பதவியில் இருக்க படைக்கப்பட்டிருக்கான், இல்லை அவன் குழந்தைகளை பெற்று நல்லா இனப்பெருக்கம் செய்து தன்னுடைய வாழ்க்கையை விரிவாக்க படைக்கப்பட்டிருக்கான். இப்படி பல காரணங்கள் சொல்லிக்கிட்டே போவாங்க. அதுக்காக தான் நம்ம படைக்கப்பட்டிருக்கோன்னு நினச்சிக்கிட்டும் இருக்காங்க. இறைவன் தன்னுடைய திருமறையில் என்ன சொல்கிறான், நான் வீணுக்காக எதையும் படைக்கலை அப்படின்னு சொல்கிறான். அவன் படைத்த புற்பூண்டு, மணல், மலை, சமுத்திரம் முதற்கொண்டு நம்ம பூமி, இந்த பிரபஞ்சம், இந்த 7 வானம், இது எல்லாமே ஒரு பயனுக்காக தான் படைக்கப்பட்டிருக்கு. அப்போ உயிரற்ற பொருட்களையும் 5 அறிவுடைய ஜீவன்களையுமே நான் வீணுக்காக படைக்கல அப்படின்னு இறைவன் சொன்னா, 6 அறிவுள்ள மனிதன் கண்டிப்பா ஏதோ ஒரு நோக்கத்தோட தான் படைக்கப்பட்டிருப்பான். அது என்ன நோக்கம்னு இறைவன் தன்னுடைய திருமறையில சொல்றானா, மனிதர்களையும் ஜின்களையும் என்னை வணங்குவதற்காகவே அன்றி வேற எதற்காகவும் நான் படைக்கவில்லை. இங்க இறைவன் என்னை வணங்குவதற்காக நான் மனிதனை படைத்தேன் அப்படின்னு சொல்லி முடிக்கல, என்னை வணங்குவதற்காகவே அன்றி வேறு எதற்காகவும் நான் படைக்கவில்லை அப்படின்னு அழுத்தமா சொல்றான். அப்ப இந்த வார்த்தைகளை நம்ம ஆழ்ந்து புரிஞ்சுக்கணும். இப்போ நான் சொல்றேன், அடுத்த மாசம் பயான் பண்றதுக்காக நான் சென்னைக்கு வரப்போறேன் அப்படின்னு சொல்லி. இப்போ இதை கேட்கறவங்க என்ன புரிஞ்சுக்கலாம், சென்னைக்கு சொந்தக்காரங்க வீட்டுக்கும் வரலாம், சுத்தி பார்க்கவும் வரலாம், இல்ல வேற ஏதாவது காரணத்துக்காகவும் வரலாம், கூடவே பயான் பண்ணவும் வராங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். அப்ப எங்க வீட்டுக்கும் வாங்க சிஸ்டர் அப்படின்னு இன்வைட் பண்ணுவீங்க. நான் இந்த மாதிரி சொல்றேன், நான் சென்னைக்கு பயான் பண்ணுறதுக்காக மட்டும்தான் வரேன், அதை தவிர வேற எதுக்காகவும் வரலை அப்படின்னு சொன்னால் நீங்கள் எப்படி புரிஞ்சுப்பீங்க? அப்போ பயானுக்கு தவிர வேற எதுக்காகவும் கிடையாது, அப்போ அவ்வளோதான், அதோட பேச்சு முடிஞ்சிடும், அடுத்து எந்த பேச்சுமே இல்லை இல்லையா? அப்போ நம்ம வாழ்கிற வாழ்க்கையில் இறைவனை வணங்குறத தவிர வேறு எந்த வேலையும் நமக்கு இங்கே இல்லை அப்படிங்கிறது இந்த வசனம் மூலயமா நம்ம புரிஞ்சுக்கலாம். அப்படி இறைவனை வணங்குறத விட்டு மற்ற வேலைங்களை நம்ம பார்த்தோம்னா நம்ம படைக்கப்பட்டதோட நோக்கத்தை நம்ம நிறைவேற்றலை அப்படின்னு புரிஞ்சுக்கலாம். இப்போ நம்ம நினைக்கலாம், இது என்னடா கொடுமைக்கார இறைவனாக இருக்கான், மனிதர்களை பற்றி கொஞ்சம் கூட யோசிக்காம தன்னை வணங்கிட்டே இருக்க சொன்னா மற்ற வேலைகள்லாம் நம்ம எப்படி பார்க்கறது? அதுவும் வணங்குறதுக்காகவன்றி வேறு எதற்காகவுமே படைக்கலைன்னா சுத்தமா நம்ம வாழ்க்கையே வாழக்கூடாதா? வணங்கிட்டே தான் இருக்கணுமா அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தோணும். நியாயம்தான். இறைவன் சொல்ற வணக்கம்னா என்ன அப்படின்னு நம்ம நல்லா புரிஞ்சுக்கிட்டோம்னா
இந்த கேள்விக்கு நம்மளுக்கு பதில் கிடைச்சிரும். இங்க அல்லாஹ் என்ன சொல்றான், வமா ஹலக்குத்துல் ஜின்ன வல் இன்ச இல்லா லியஅபுதூன். இங்க வணக்கம்ங்கிறதுக்கு இபாதா அப்படின்னு குறிப்பிடப்பட்டிருக்கு. இந்த இபாதத்து அப்படின்னா நேரடியா எல்லாருமே வணக்கம், அதாவது அல்லாஹ் இறைவனை நம்ம பிரார்த்திப்போம் இல்லையா, அதை தான் குறிப்பிடுறாங்க. ஆனா அதை மட்டுமே இந்த இபாதத்துன்ற வார்த்தை குறிக்காது. இந்த வணக்கங்கிறது எதை நம்ம அதிகமா விரும்புறோமோ, எதை நம்ம அதிகமா தெரிஞ்சிக்க ஆசைப்படுறோமோ, எதை நம்ம ரொம்ப நம்புறோமோ, எதை நம்ம ரொம்ப சார்ந்திருக்கோமோ, எதுக்காக நம்ம எல்லாத்தையும் தியாகம் பண்ண தயாரா இருக்கோமோ, எதுக்கு முழுமையா நம்ம கட்டுப்படுறோமோ, யாரோட திருப்தியில நம்மளோட சந்தோஷம் இருக்குன்னு நம்ம நினைக்கிறோமோ, யாரோட கோபத்துல நம்மளுடைய தோல்வி இருக்குன்னு நம்ம நினைக்கிறோமோ, எந்த மையத்தை சுத்தி நம்ம வாழ்க்கையை அமைச்சிக்கிறோமோ, இது எல்லாமே இபாதத்து தான், அதாவது வணக்கம் தான். பொதுவா இபாதத்துனா தொழுகை, நோன்பு, ஜக்காத்து, ஹஜ்ஜி, குரான் ஓதுறது, இது மாதிரி விஷயங்களை தான் இபாதத்துன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கோம். கண்டிப்பா இது எல்லாம் இபாதத்து தான். ஆனா இது மட்டுமே இபாதத்து இல்லை. இதை செய்யறது மூலம் மட்டும் நாம படைச்சதோடைய நோக்கத்தை அடைந்து விடுவோமா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா கிடையாது. இறைவன் இதை மட்டும்தான் செய்யணும்னு சொல்லி நமக்கு வலியுறுத்துறானா அப்படின்னு கேட்டா அதுவும் இல்லை. இறைவன் தன்னுடைய திருமறையில சில இடங்கள்ல அவன் படைப்புகளை எப்படி படைச்சிருக்கான், அதோடைய நோக்கம் என்ன, எதுக்காக படைச்சிருக்கான் அதை பத்தி சொல்றான். முதல்ல வீணுக்காக படைக்கல அப்படிங்கறத பத்தி நம்ம பார்த்தோம். அதே மாதிரி வீணுக்காக படைக்கலன்னா ஒரு நோக்கத்தோட படைச்சிருக்கான், அது அந்த அவனை வணங்குவதை தவிர வேற எந்த நோக்கத்துக்காகவும் படைக்கல அப்படின்னு சொல்றான். அடுத்து இன்னொரு வசனத்துல என்ன சொல்றான், உங்களில் எவர் செயல்களில் மிகவும் அழகானவர் என்பதை சோதிப்பதற்காக தான் அவன் மரணத்தையும் வாழ்வையும் படைத்தேன் அப்படின்னு சொல்றான். இப்போ இது ரெண்டுத்தையும் பார்க்கும்போது நம்மளுக்கு முரண்பாடா கூட தெரியலாம். அங்க வணங்குவதற்காக தான் படைத்தேன்னு சொல்றான், இங்க செயல்கள்ல யார அழகானவர்னு பார்க்க படைத்தேன்னு சொல்றானே அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய பேச்சு வழக்குக்கு இது முரண்பாடா தெரியும். ஆனா இறைவனோட பார்வையில வணக்கமும் நம்ம அன்றாட செய்யற செயல்களும் வேற வேற கிடையாது, ஒன்றுதான். வணக்க வழிபாடுகள் சரி, நம்ம அன்றாட செய்கிற வாழ்க்கைக்கு தேவையான வேலைகள் எல்லாம் எப்படி வணக்க வழிபாடுகள் ஆகும் அப்படின்னு நம்மளுக்கு கேள்வி வரும். வணக்க வழிபாடுங்கிறது தொழுகிற நேரம் மட்டும், இல்லை நோன்பு வைக்கிற நேரம் மட்டும், இல்லை ஹஜ்ஜிக்கு போகிற நேரம் மட்டும் அப்படின்னு இறைவன் பிரிக்கலை. அதாவது ஒரு நாளைக்கு ஒரு 4 மணி நேரமோ 5 மணி நேரமோ, இல்லை ஒரு மாதமோ அடுத்த மாதம் ரெஸ்ட்டு வணக்கம் தேவையில்லை, இல்லை இந்த வருடம் பூரா வணக்க வழிபாட்டில் இருக்கணும், அடுத்த வருடம் இல்லை அப்படின்லாம் கிடையாது. நம்மளுக்கு கிடைச்ச ஒவ்வொரு வினாடியிலையும் நம்ம இறைவனுடைய வணக்க வழிபாடுகளில் தான் இருக்கணும் அப்படின்னு இறைவன் இந்த வாழ்க்கையை நமக்கு கொடுத்துருக்கான். இப்போ உதாரணத்துக்கு ஒரு மனிதன் ஒரு முதலாளிக்கு வேலை செஞ்சா அவர் எவ்வளோ காசு கொடுக்குறாரோ அதுக்கேற்ற மாதிரி தான் வேலை செய்வான். அந்த காசுக்கு மேலே ஒரு வேலையை செய்ய அந்த முதலாளி சொன்னார்னா அவனுக்கு கோபம் வரும். இல்லை அப்படியே அவன் செஞ்சு கொடுத்தாலும் அந்த முதலாளிக்கு அவன் ஏதோ ஒரு நன்மை செஞ்சுட்டதா பெருமை அடைவான். ஆனா இறைவன் தன்னை எஜமானனும் மனிதர்கள், அதாவது தனக்கு கீழே உள்ள மனிதர்களை தன்னுடைய தொழிலாளிகள்னு சொல்லலை, தான் எஜமானனாகவும் தனக்கு கீழுள்ள படைக்கப்பட்ட உயிரினங்களை அதாவது அடிமைகள், அடியார்கள் அப்படின்னு தான் இறைவன் சொல்றான். இந்த இபாதத் அப்படிங்கிற வார்த்தை கூட அப்துன்ற வார்த்தையில தான் வந்தது. ஏன்னா இறைவனுக்கு முழுசா கட்டுப்பட்டவங்க அப்படின்னு சொல்றதுதான் இங்க இபாதத்து அப்படின்னு சொல்றோம். அதனால எல்லா வசனங்கள்லயும் தன்னுடைய அடியார்களை நோக்கி பேசும்போது என்னுடைய அடியார்களே அப்படின்னு தான் கூப்பிடுறான். ஏன் இறைவன் தான் படைத்த மனிதர்களை அடிமைகள்னு சொல்றான் அப்படின்னு கூட சில மனிதர்கள் நினைக்கலாம். இதை பத்தி நம்ம சுருக்கமா பார்த்தே ஆகணும் இல்லையா? இப்போ இந்த உலகத்துல இறைவன் படைச்ச மனுஷங்க எல்லாமே எதையோ மையமா வச்சுதான் வாழ்றாங்க. இப்போ பணம் சம்பாதிக்கணும் அப்படின்னு சில பேர் வாழ்ந்தா அவன் பணத்துக்கு அடிமை, பதவிக்காக ஒருத்தன் வாழ்ந்தா அவன் பதவிக்கு அடிமை, புகழுக்காக ஒருவன் வாழ்ந்தா அவன் புகழுக்கு அடிமை, மனிதர்கள்கிட்ட இருந்து அங்கீகாரம் கிடைக்கணும், அவங்க நம்மளை பத்தி என்ன நினைப்பாங்க அப்படின்றத பத்தியே யோசிச்சுக்கிட்டு இருந்தானா அவன் அந்த மனிதர்களுக்கு அடிமை, போதைக்காக வாழ்ந்தா அவன் போதைக்கு அடிமை, பொண்ணுக்காகவே வாழ்ந்தா அவன் பொண்ணுக்கு அடிமையாயிருவான். இப்படி இந்த உலகத்துல எல்லா மனிதர்களுமே ஏதோ ஒரு விதத்துல ஏதோ ஒரு விஷயத்துக்கு அடிமையானவங்களா தான் இருக்கிறாங்க. எந்த விஷயத்துக்கு நம்ம அடிமைப்பட்டு இருக்கோமோ அதுக்காக என்ன வேணும்னாலும் செய்ய நம்ம தயாரா இருக்கோம். ஏதாவது செய்தாவது அதை அடையிறது தான் நம்மளுடைய நோக்கமா இருக்கு. இப்ப சில பேர் சொல்லலாம், எனக்கு பணம் சம்பாதிக்கணும்னு ஆசை தான் இருக்கு, ஆனா நான் ஒன்றும் அதுக்கு அடிமை இல்லை அப்படின்னு சொல்லலாம். ஆனா அவர் இப்போ ஒரு காலேஜுக்கு போனார்னா என்ன படிச்சா அதிகம் பணம் சம்பாதிக்கலாம், எந்த வேலை பார்த்தா அதிகம் பணம் சம்பாதிக்கலாம், யாரும் கல்யாணம் பண்ணா நமக்கு பணம் கிடைக்கும், எப்படி குழந்தைய வளர்த்தா அதன் மூலமா நமக்கு பணம் கிடைக்கும், யாரு கூடலாம் நம்ம தொடர்புல இருந்தானா பேசணும்னா பழகுனா நம்மளுக்கு அதிகமா பணம் கிடைக்கும், அவன் எது மூலியமா பணக்காரனாகலாம் அப்படிங்கிறதுலேயே அவனுடைய சிந்தனை இருக்கும். நம்ம எல்லாமே நம்ம பத்தி கொஞ்சம் கண்ண மூடி யோசிச்சு பார்த்தோம்னா ஏதாவது ஒரு விஷயத்துல எக்ஸ்ட்ரீமா தான் இருப்போம், ஏதாவது ஒரு விஷயத்துக்கு கட்டுப்பட்டு தான் இருப்போம். அது பாசத்துக்காகவும் இருக்கலாம், அதாவது
ஒரு தாயாவோ இல்ல ஒரு குழந்தைக்காகவோ இல்ல ஒரு மனைவிக்காகவோ நம்ம எதையும் செய்ய தயாரா இருக்கவங்களா இருக்கலாம். அவங்கள சுத்தியே நம்மளுடைய வாழ்க்கை அமைஞ்சிருக்கும். இப்போ கடவுளே இல்ல அப்படின்னு சொல்றவங்க கூட அந்த கருத்தை யாரு சொல்றாங்களோ அவங்களுக்கு கட்டுப்பட்டு அவங்களுக்கு அடிமையா இருப்பாங்க. இதுல யாரு இறைவனை சரியா புரிஞ்சுக்கிட்டாங்களோ அவங்கதான் எல்லா விஷயத்திலயும் நியூட்ரலா இருப்பாங்க. சரிங்களா? இப்ப இந்த உலகத்துல இறைவனை தவிர மற்ற விஷயங்களை முன்னிறுத்துறவங்க சந்தோஷமா இருக்காங்களா அப்படின்னு கேட்டா மனிதர்களாகிய நமக்கே பதில் தெரியும், கண்டிப்பா இல்லை. ஒண்ணு நம்ம அதிகப்படியா விரும்புற அந்த விஷயம் நமக்கு கேடு தரக்கூடியதா இருக்கலாம், இல்லைன்னா நமக்காக எதையுமே செய்ய சக்தியற்றதா இருக்கலாம். அப்படியே அது செஞ்சாலும் அது ஒரு லிமிட்டட் அளவு தான் இருக்கும். கண்டிப்பா அது இறைவனை மாதிரி நிலையானதா இருக்காது, அது அழியக்கூடியதா தான் இருக்கும். நம்ம ஆள்ற அந்த விஷயம் நம்ம கையை விட்டு போகும்போது, அதனால பல பிரச்சனைகளை சந்திக்கும் போது மனுஷனுக்கு ஃப்ரஸ்ட்ரேட் ஆகி அவன் தற்கொலைக்கு போக கூட தயாராயிடுறான். எந்த விஷயம் நம்மள ஆளுதோ, எந்த விஷயத்துக்கு நம்ம அடிமைப்பட்டு இருக்கோமோ அதனால நமக்கு எந்த கேடும் வராம இருக்கணும். நமக்காக எதையும் எந்த நேரத்திலையும் எல்லா விதத்திலையும் செய்ய சக்தி உடையதா அந்த விஷயம் இருக்கணும், என்னைக்குமே அழியாததாகவும் இருக்கணும். அப்போ அந்த விஷயத்துக்கு பிடிச்ச மாதிரி நடந்தோம்னா நம்ம என்னைக்கும் சந்தோஷமாவும் பாதுகாப்பாகவும் இருக்க முடியும். இப்போ இந்த உலகத்துல எஜமான அடிமைங்கிற முறையெல்லாம் ஒழிக்கப்பட்டுருச்சு. சில இடங்கள்ல இருக்கலாம், ஆனாலும் பல இடங்கள்ல இது கிடையாது. ஆனாலும் முதல்ல இந்த முறை இருந்ததுனால நமக்கு நல்லா தெரியும், ஒரு அடிமைனா தன்னோட எஜமான் எந்த நேரத்துல எந்த வேலையை எப்படி செய்ய சொன்னாலும் செய்ய தயாரா இருக்கணும். இல்ல என்னால முடியாது அப்படிங்கிற வார்த்தையே வரக்கூடாது. முடியாத காரியத்தை கூட தன்னோட எஜமானுக்காக வேண்டி செஞ்சுட்டு இறந்து கூட போயிடுவாங்களே தவிர முடியாதுன்னு சொல்ல மாட்டாங்க. சொல்லவும் முடியாது. அவனுக்கு மட்டுமா அடிமையா இருப்பாங்க? அவனுடைய சொந்தக்காரங்க, அவங்களுடைய பெத்தவங்க, அவங்களுடைய பிள்ளைங்க முதற்கொண்டு எல்லாரும் முன்னாடியும் அவன் கூனி குறுகிதான் நிக்கணும். அந்த எஜமான் முன்னாடி நிற்கும் போது எவ்வளவு வாட்ட சாட்டமான அடிமையா இருந்தாலும் அவனோட முதுகு தானா பெண்டாயிடும். தன்னோட பணிவை தன்னோட எஜமான் முன்னாடி நடை, உடை, பாவனை, பேச்சு, செய்கைன்னு எல்லாத்துலயுமே காட்டக்கூடியவனா இருப்பான். இல்லைன்னா அது ஆட்டோமேட்டிக்காவே அவனுக்கு வந்துடும். இத்தனைக்கும் அந்த எஜமான் அந்த அடிமையை விட ஒரு பலம் இல்லாதவனா, பலகீனமானவனா கூட இருப்பான். இன்னும் பல சீன்கள்ல நம்ம பார்த்திருப்போம், படங்கள் இல்ல வெளியிடங்கள்ல. அந்த அடிமைங்கிறதுனாலே நம்ம கண்ணுக்கு என்ன வரும்னா, அந்த அடிமைகளை சங்கிலியிடப்பட்டு அடைச்சு வச்சிருப்பாங்க. அவங்களுக்கு எந்த விதமான சுதந்திரமும் இருக்காது, எந்த ஆசைகளையும் அவங்களால நிறைவேற்றிக்க முடியாது. அவங்க வாழ்நாள் பூரா மற்றவங்களுக்காகவே வாழ வேண்டியவங்களா இருப்பாங்க. ஆனா இறைவன் சொல்ற இந்த அடிமை எப்படியாப்பட்டவன் தெரியுமா? இந்த உலகத்துல உள்ள எல்லா அடிமைத்தனத்திலிருந்தும் விடுபட்டவன். அவன் யாருக்கு மட்டும் அடிமையா இருப்பான் தெரியுமா? தன்னை கருவறையில சிசுவா உருவாக்கி தனக்கு உரு கொடுத்து தன்னை பிறக்க வச்சு தனக்கு தேவையான சகல வசதிகளையும் செய்து கொடுத்து இந்த பூமியை படைச்சு அதில் எல்லா வகையான விஷயங்களையும் மனிதனுக்கு தேவையான எல்லாத்தையும் செய்து கொடுத்து சிறிய புற்பூண்டுல தொடங்கி பிரம்மாண்டமான வானம் வரைக்கும் எல்லாத்தையும் உருவாக்கி வச்சிருக்கான். அவனுக்கு தெரியாம ஒரு அணுவும் அசையாது. அவன் நாடினா மட்டும்தான் நமக்கு நன்மையும் நடக்கும், தீமையும் நடக்கும். அந்த தீமையும் நன்மையா மாற்ற சக்தியும் அவன்கிட்ட மட்டும்தான் இருக்கு. இன்னைக்கு நமக்கு இருக்க குடும்பம், குழந்தைகள், சொத்து எல்லாமே அவனுக்குரியது. அவன் நாடுனா ஒரு செகண்ட்ல அதை எல்லாத்தையும் நம்ம விட்டு எடுத்துறவும் அவன் சக்தி உடையவன். வானத்துல இருந்து மழையும் அவன் அனுமதியோட தான் வருது. கோள்கள், சூரியன், சந்திரன் எல்லாமே அவனுடைய அதிகாரத்துக்குள்ளதான் செயல்படுது. இந்த பிரம்மாண்டமான வானங்கள் கூட அவனுடைய ஆட்சிக்கு கீழே தான் இருக்கும். அவன் நினைச்சா இது எல்லாத்தையும் அழிச்சிட்டு மறுபடியும் உருவாக்க சக்தி உடையவன். அவன் உயிரற்ற பொருளிலிருந்து உயிர் உள்ளதையும் படைக்கிறான், உயிர் உள்ளதிலிருந்து உயிரற்றதையும் படைக்கிறான். என்னோட அடுத்த மூச்சு காத்து அவனோட அனுமதி இருந்தாதான் எனக்கு கிடைக்கும். என்னோட உறுப்புகள் அவன் அனுமதி கொடுத்தாதான் அடுத்த வேலையை செய்யும். இப்படி சொல்லிட்டே போலாம். இதெல்லாம் என்னுடைய இறப்பு வரைக்கும் இல்லை, என்னோட இறப்புக்கு பின்னாடியும் என் உயிர் அவன் கைவசம்தான் போக போகுது. நான் அவன்கிட்ட தான் மீள போறேன். இறைவன் இந்த உலக வாழ்க்கையிலையும் மறுமையிலையும் எனக்கு கொடுக்க நினைப்பதை எவராலும் தடுக்க முடியாது. என் இறைவன் தடுக்க நினைப்பதையும் எவராலும் கொடுக்க முடியாது. மாபெரும் வல்லமை மட்டுமா? நம்ம மேல உயிரே வச்சிருக்க ஒரு தாய் கூட நம்முடைய எல்லா தேவைகளையும் எல்லா நேரமும் கேட்க மாட்டாங்க. இப்போ மதியானம் 3 மணிக்கு நம்மளுடைய தாய்கிட்டையோ தகப்பன்கிட்டையோ நம்மளுடைய தேவைகளை கேட்கும் போது அதுக்கான வேலைகளை செய்ய தயாரா இருக்கவங்க நைட்டு 3 மணிக்கு எழுப்பி அதை நம்ம கேட்கும் போது என்ன பண்ணுவாங்க? எரிச்சல் படுவாங்க. ஆனா இறைவன் அந்த மாதிரி கிடையாது. எந்த நேரத்திலையும் எந்த சூழ்நிலையிலையும் எல்லா இடத்துலையும் தனக்கு என்ன ஒரு அவனுடைய அடியானுக்கு என்னென்ன தேவைகள் ஏற்படுதோ அதெல்லாம் அவன் கேட்க மாட்டானா அப்படின்னு ஆசைப்படுறவன்.
இப்படியாப்பட்ட வல்லமையுள்ள கருணையுள்ள இறைவனை விட்டுட்டு இந்த உலகத்தில் உள்ள அற்பமான மற்றும் அழிந்து போகக்கூடிய அவனை கஷ்டத்திற்கு உள்ளாக்கும், அவனுக்கு நன்மையை விட தீமையே அதிகமாக செய்யும் விஷயங்களுக்கு அவன் கட்டுப்படுறான். அந்த விஷயங்கள் மூலம் அவன் தலை குனிவதோட அதை அடையறதுக்காக மற்ற எல்லா விஷயங்கள்லையுமே அவன் அடிமைப்பட்டு தலை குனிஞ்சு நிற்கிறான். மனிதன் இறைவனை விட்டுட்டு மற்ற விஷயங்களை இணை வைக்கும்போது தன்னைத்தானே சிறுமைப்படுத்தி கொள்கிறான். ஆனால் சர்வ வல்லமையுள்ள இறைவனுக்கு அடிமையாக நிற்கும்போது அந்த இறைவனை தவிர உள்ள மற்ற எல்லா விஷயங்கள் முன்னாடியும் தலை நிமிர்ந்து நிற்கிறான். ஒரு மனுஷன் இந்த உலகத்தில் இறைவனால் படைக்கப்பட்ட படைப்பினங்களுக்கெல்லாம் அடிமையாகாமல் இந்த உலகத்தையே எவன் தன்னுடைய கைக்குள்ளே வச்சிட்டு இருக்கானோ அந்த இறைவனுக்கு அடிமையாகும்போது அவனுக்கு என்ன நடக்கும் தெரியுமா? ஏக இறைவனுக்கு மட்டும் அடிமையாகவும் மற்ற எல்லா படைப்பினங்களுக்கும் எஜமானனாகவும் அந்த மனுஷன் மாறிடுறான். அப்போ இதுல இருந்தே தெரியுது, அந்த அப்து அடியானுங்கிற வார்த்தை மனிதனை கேவலப்படுத்துறதுக்காகவோ இல்லை தாழ்வுபடுத்துறதுக்காகவோ இறைவனால சொல்லப்படலை, மனிதனை கண்ணிய படுத்தி உயர்த்துறதுக்காக சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு தெரியுது. சரி, ஒரு மனுஷன் தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் இறைவனுக்கு பிடிச்ச ஒரு அடியானா வாழணும் அப்படிங்கிறத பார்த்தோம். ஆனால் ஏன் வாழணும் அப்படிங்கிற கேள்வி வரும். ஏன்னா கடமையான வணக்கங்களான தொழுகை, நோன்பு இது எல்லாமே இறைவனுடைய பொருத்தத்தை நாடி மட்டும் நம்ம செய்யணும் அப்படிங்கிறது நம்மளுக்கு புரியுது. ஆனால் நம்ம வாழ்நாளில் செய்கிற காரியங்கள் எல்லாமே இறைவனுடைய பொருத்தத்தை நாடி தான் செய்யணுமா? அதுக்கு என்ன காரணம் அப்படிங்கிறத இன்ஷா அல்லாஹ் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். வாஹிர் தவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கேள்வி நேரம். இறைவனால் அடிமை என்று சொல்லப்படுபவன் எப்படிப்பட்டவன் என்று இந்த பயானில் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஹிதாயா குரூப்பில் இல்லாத சகோதரிகள் உங்களது பதில்களை அனுப்ப விரும்பினால் திரையில் உள்ள இந்த வாட்ஸ்அப் நம்பரின் மூலம் என்னை அணுகவும். அதன் மூலம் நீங்களும் உங்களது பதில்களை அனுப்பலாம் இன்ஷா அல்லாஹ்.